Hello all, welcome to Game Modes World. Free class and order எது வேணாலும் நீங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட் கவிதாவோட மிரர் ஒர்க் bridal blouse தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட அதாவது ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அவங்க போர்ட் லெங்கில் பண்ணியிருக்காங்க. எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கவிதா எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்மினிப்பூண்டியில் இருக்காங்க. இந்த ப்ளவுசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கும்மினிப்பூண்டியில் கவிதாவை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது லொக்கேட்டர் ஆகிருக்கேன், அங்கே எனக்கு இந்த ப்ளவுஸ் கிடைக்குமானாலும் கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் டிசைனர்ஸ் எல்லா ஏரியாவிலையுமே இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த ப்ளவுஸோட கையோட ஸ்டார்டிங்கில் அவங்க சின்னதாக பார்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 லேயர் செயின் ஜரியில் செயின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸும் ஸ்டோன் செயினும் யூஸ் பண்ணி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டருக்கு மேலே சுற்றியுமே மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. மிரர் ஒர்க்கை கவர் பண்ணுறதுக்கு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் அவங்க ஒரு 4 லேயருக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு எல்போ ஸ்லீவ் ஒர்க்கு. அங்கங்கே இது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த லக்கான்ஸ்லாம் கவிதா பண்ணது தான். இது பார்த்திங்க அப்படின்னா, அந்த மிரரை ஃபேஸ் பண்ணி ஒரு நியூ மாடலாக இருக்கணும், ஒரு ஹைலைட்டாக இருக்கணும், கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக லக்கானும் கூட அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும் ப்ளவுஸு, பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்கு வேணும். அதில் சில பேர் எப்படி ஆசைப்படுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் இருக்கக்கூடாது, ஆனால் பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் இது. வெஸ்டர்ன் டைப் எந்த சாரீக்குனாலும் இது கட்டலாம். அந்த சனா சில்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிற சாரீஸ்க்கெலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதோட நெக்கு பார்த்திங்கன்னா போர்ட் நெக்கு. அதை கவர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டிங்கில் எப்போவுமே 3 லேயர் செயின் கொடுப்போம், அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்டருக்கு பார்த்திங்கன்னா அதே சுகர் பீட்ஸ், ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு பார்டரை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சில் மிரரை ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்கை சுற்றி திரும்பவும் ஒரு பார்டர் கொடுத்துட்டு க்ளோஸ்டாக மிரர் வர மாதிரி கொடுத்து இதோட ஃபினிஷிங்கை முடிச்சிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பேக் சைடு போன் நெக்கில் என்ன பார்த்தோமோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த மிரர் ஒர்க், அதாவது பார்டர், மிரர் ஒர்க், பார்டர் இதோட ஃபினிஷ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா மிரர் ஒர்க் இல்லை எனக்கு இது இப்படியே வேணும்னாலும் நாங்கள் அப்படியே பண்ணிப்போம். இல்லை இதே ப்ளவுஸை தான் பண்ணுவீங்களா, வேறு மாதிரி பண்ண மாட்டிங்களான்னா அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக எந்த ப்ளவுஸ்னாலும் பெஸ்ட்டாக பண்ணுவோம். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க 6-7 பேர், உங்களுக்கு ஒரே மாதிரி ப்ளவுசஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். இல்லை நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஹோல்சேலாக பொட்டிக்கு தேவைப்படுது, வெரைட்டியாக ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் ஹோல்சேலாக உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான டைமுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். உங்களுக்கு இதுக்கப்புறமா ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக சொல்லிடுறேன். எங்களோட டிசைனர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்காங்க. இல்லாத டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்திங்கன்னா 1-2 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே தமிழ்நாடு, அவுட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ளவுஸை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவலையே இல்லை. நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் இந்த ப்ளவுஸை பண்ணி வாங்கிக்கலாம்.
என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 டிசைனர்ஸ் இருப்பாங்க. 70 டிசைனர்ஸுமே என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான். இப்போ அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எல்லாம் ஒர்க்ஸ் ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க, பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஆன்லைனில் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான கேட்லாக்காக தான் நான் இதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். நான் ஒரு இன்ஸ்டாலேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு கேட்லாக் எடுத்து நான் ஏன் டிஸ்பிளே பண்ணல, இது மாதிரி நாங்கள் பண்ணுவோன்னா எங்ககிட்ட திறமை இருக்குது. ஸோ அடுத்தவங்களோட ஒர்க்கை பண்ண வேண்டாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா பண்ணுவாங்க. ஸோ நம்மளாக ஒரு கேட்லாக்கை நமக்காக உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இது பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஹெவி லுக்காகவும் இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வேறு கலரில் வேணும், இல்லை வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னா கூட உங்களோட விருப்பம் தான். கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பயம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் வேணும் அப்படின்னாலும் ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம். இல்லை எனக்கு ப்ளவுஸை ஒர்க் பண்ணி கிளாத்து மட்டும் கொரியர் பண்ணால் போதுனாலும் பண்ணிடுவோம். இல்லை டிசைனர்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களே வேணும்னாலும் இருக்காங்க. நீங்கள் போய் செஞ்சு வாங்கிக்கிற டிஸ்டன்ஸில் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் இப்போதைக்கு விரும்புகிறது அதுதான். ஆன்லைன்லங்கிறப்போ ஒரு அமௌண்ட் போட்டு அது நம்ம கைக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது, அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். ஏன்னா எல்லா ஏரியாலையும் டிசைனர்ஸ் இருக்காங்க. நீங்கள் இப்போ கால் பண்ணி நான் திருச்சியில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா திருச்சியில் இருக்க டிசைனர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அவங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ளவுஸஸை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதனால் வந்து ஒரு ஒரி இருக்காது. ஓகேவா? கிளாத்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சென்ட் பண்ணி தான் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நீங்கள் சென்ட் பண்ணுற கிளாத்லேயும் நாங்கள் பண்ணுவோம். இல்லை நீங்கள் வந்து நாங்களே போட்டு டிசைன் பண்ணி கொடுக்கறனாலும் பண்ணி கொடுப்போம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லக்கான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வேணும்னாலும் ஓகே, இல்லை நான் தனியாக வாங்கி வச்சுக்கிறேனாலும் ஓகே. அதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இவங்க எல்போவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே அடைச்ச மாதிரி ஹாஃப் ஸ்லீவாக வேணும்னாலும் ஓகே. இல்லை எனக்கு இன்னுமே ஒரு 3/4 அந்த கொஞ்சம் எல்போக்கு கீழே அந்த மாதிரி வேணும்னாலும் ஓகே. இல்லை அதான் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான். பெண்களாக சேர்ந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பெண்களாக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் பல்காக எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான ரீசனபிள் ரைஸில் குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு கரெக்டான டைமுக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணுவோம். இதுதான் எங்களோட ஹைலைட்டு. இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நீங்கள் எனக்கு தான் கால் பண்ண போகிறீங்க. நான் டிசைனர்ஸை கரெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களும் டிசைனர்ஸும் தான் பேசிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னியாக இருக்கும். கவிதா ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த மிரரு எல்லாமே நீங்களே பாருங்கள். அவங்க எவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிரரை ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி வச்சதும் இல்லாமல் அதில் ஒரு ஹைலைட்டான ஒரு ஒர்க் இருக்கணும், ஃபினிஷிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோன்ஸ் கூட வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.